काट के வெட்டி उसको दबाना। அத அமுக்குறது। अब दबा के वो अंदर का पस निकल रहा है बाहर। அட உள்ள செல்லம் அப்படியே வெளியில வருது। अंदर का जो कांटा छुपा हुआ था वो भी बाहर निकल गया। உள்ள मुள்ள அப்படியே வெளியில வருது। तो दबाने के समय में அப்படியே அமுக்கும்போது चिल्ला रहा हूं, அப்படியே கத்துறோம்। ओ दर्द हो रहा है, वो दर्द हो रहा है, बहुत दर्द है, छोड़ दो 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 चुप रहो, சுமாரு चुप रहो। ஆய் முடு ऐसे छोड़ेगा तो कैसे ठीक होगा? அப்படியே விட்டுட்டா எப்படி चुप रहो। சுமாரு पहले के समय में முன்னாடி जब बच्चे थे हम लोग நம்ம குழந்தையா இருக்கும்போது ऐसा दबा ऐसे वो उसको ठीक करने के समय में அப்படியே அமுக்கும்போது इलाज के समय में அமுக்கும்போது मेरे बड़े लोग बोलते थे என்னோட பெரியவங்க हरा சொல்றாங்க हरा पेड़ को देखो பச்சை பச்சையா இருக்கிற மரத்தை பாரு तो दर्द नहीं होगा। அப்ப வலி இருக்காது। हरा हरा पेड़ को देखो அப்படியே பச்சை மரத்தை दर्द नहीं होगा। வலி இருக்காது। हम लोग हरा हरा पेड़ को देखते थे, அப்படியே பச்சை மரத்தை ये दबाते थे, இவங்க அமுக்கிட்டே இருப்பாங்க। फिर भी आ ऊ करते थे। ஆ ஊ बोलते थे सही फिर बाद में थोड़ी देर में ठीक वो मलहम लगा के उस पस निकाल के मलहम लगा के चले जाते थे। அதுக்கு அப்புறம் அதுக்கு மருந்து போட்டுட்டு போய்டுவாங்க। जब मैं बड़ा हो गया நான் எப்ப வளர்ந்தேன் मैं सोचा நான் நினைச்சேன் हरा पेड़ को देखने से दर्द कैसे दूर होगा। பச்சை மரத்தை பார்த்தா எப்படி வலி போகும்? तो अभी पता चला இப்பதான் தெரியுது कुछ नहीं है, ஒண்ணுமே இல்ல। दर्द तो हरा पेड़ देखने से भी रहेगा, வலி பச்சை மரத்தை பார்த்தாலும் தெரியும், फिर भी वहाँ इलाज करना है, ஆனால அங்க ட்ரீட்மென்ட் ஆகணும்। ठीक करना है, इसलिए कुछ ना कुछ बोलते थे। அதனால சில காரியங்களை சொல்றது। अब देखिए पूरा पस बाहर निकल गया, அந்த அப்படியே ஃபுல்லா எல்லாமே வெளியாயிட்டு, सफेद वाला पस निकल गया, வெள்ள சலம் வெளியாயிட்டு, पानी वाला निकल गया, தண்ணி தனியா உள்ள आखिर வெளியாயிட்டு, थोड़ा खून भी आएगा। கடைசில ठीक है, खून आने से डरना नहीं। ரத்தம் வந்தாலும் பயப்படக்கூடாது। अब पूरा ऊपर का छिलका निकाल दिया, அவங்களோட மேல உள்ள தோலை எடுத்தாச்சு, वो सूखा हुआ छपड़ा सब निकाल दिया, அந்த எல்லா தோலையும் अब எடுத்தாச்சு। दवाई लेके आ रहे हैं, இப்ப மருந்து अब போடுறாங்க, दवाई लगा रहे हैं। மருந்து அப்படியே மேல தடவுறாங்க। अब बताइए ठीक होगा कि नहीं? இப்ப நீங்க சொல்லுங்க சரியாகுமா ஆகாதா? जल्दी ठीक होगा देरी से ठीक होगा? சீக்கிரமா ஆகுமா லேட் आहुमा? बताइए भाई लोग बताइए। जल्दी ठीक हो जाएगा। சீக்கிரமா நல்லா ஆயிடும்। क्यों? ஏன்? क्योंकि उसका अंदर का सारे कचरा निकाल दिया, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்தாச்சு, सभी गंदगी निकल गया। எல்லா அழுக்கையும் எடுத்தாச்சு। खरा उपदेश भी वैसे ही है। அப்படிதான் ஆரோக்கியமான உபதேசமும்। खरा उपदेश में कंडन होता है, ஆரோக்கியமான உபதேசத்துல झूठ मत बोलो, பொய் சொல்லாத, प्रभु के पास बराबर आओ। ஆண்டவர் சமூகத்துல தொடர்ந்து सुबह उठ के तूने प्रार्थना नहीं किया, क्यों नहीं किया? எழுப்பி நீ ஏன் ஜெபம் பண்ணல? ए ब्रदर, आधा घंटा प्रार्थना करने के लिए बोला हूँ, அரை மணி நேரம் தான் ஜெபம் तो சொன்னேன், प्रार्थना नहीं करेगा? நீ ஏன் ஜெபம் பண்ணல? प्रार्थना करो, ஜெபம் பண்ணு, आधा घंटा नहीं करेगा? ஆராதனை வர माटिया? 50 बीड़ी पी लो, बोलने से बीड़ी पीने चले जाता है। அது வீடியோ குடிச்சனா போய்டுவே। भाई सुबह उठा आधा घंटा प्रार्थना करो, காலையில எழுப்பி அரை மணி நேரம் ஜெபம் பண்ணு, आधा घंटा नहीं कर पा रहे बोले फिर 5 मिनट तो करो। அரை மணி நேரம் பண்ணலனா 5 நிமிஷம் ஆச்சு பண்ணு। बाइबल पढ़ा कि नहीं? ஜெபம் வசனம் படிச்சியா இல்லையா? नहीं पढ़ा पास्टर। இல்ல படிக்கல பாஸ்டர்। कितना आज नहीं कल पढ़े थे? நேத்தி படிச்சீங்களா? कल भी नहीं पढ़े हैं। நேத்தியும் படிக்கல। परसों முந்தா நாளே परसों भी नहीं पढ़ा है। முந்தா நாளும் படிக்கல। इस सप्ताह இந்த வாரம் इस महीना पूरा वचन नहीं पढ़ा। இந்த மாசம் முழுக்க வசனம் படிக்கல। उसके डैडी तो कैसे विश्वासी हैं? அவங்கள எப்படி விசுவாசம்னு சொல்ல முடியும்? एक महीना वचन नहीं पढ़ी है, ஒரு மாசமா வசனம் படிக்கல, एक महीना प्रार्थना नहीं की है, ஒரு மாசம் அவன் ஜெபம் பண்ணல। तुम्हारे अंदर कैसे विश्वास है? எப்படிப்பட்ட விசுவாசம்? तुम्हारे जीवन में कैसे प्रभु आशीर्वाद करेगा? எப்படி ஆண்டவர் உங்களை तुम्हारा ஆசீர்வதிப்பார்? आमदनी में बढ़ोतरी कैसे होगी? எப்படி உங்களுடைய வருமானத்துல तुम्हें काम कैसे मिलेगी? உங்க வேலை எப்படி நடக்கும்? वहाँ पर क्या होगा? पूरा बस निकलेगा बाहर। அப்படியே வெளியில அந்த சலம் வெளியில வந்துட்டே वो இருக்கும்। ये गलत है, मैं सुधरना है, நான் திருந்தணும், எனக்குள்ள அந்த தவறு वो இருக்கு, मैं बीड़ी पी रहा हूँ मुझे छोड़ना है, நான் பீடி குடிக்கிறேன் அதை விடணும், मैं झूठ बोल रहा छोड़ना है, நான் பொய் சொல்றதை விடணும், अब अंदर का सारे पाप निकल रहा है, என் உள்ள உள்ள எல்லா பாவம் வெளியேறிட்டே सुधर இருக்கு, रहा है, அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், आत्मिकता में बढ़ रहा है, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, पवित्रता में बढ़ रहा है, பரிசுத்தத்துல வளர்ச்சி, विश्वास में बढ़ रहा है। விசுவாசத்துல வளர்ச்சி। आधा घंटा जो प्रार्थना नहीं कर पाया, அரை மணி நேரம் ஜெபிக்க முடியல, अब 2 घंटा प्रार्थना இப்ப करता है, 2 मணி நேரம் ஜெபிக்கிறோம், अब 4 घंटा प्रार्थना कर रहा है। 4 மணி நேரம் ஜெபிக்கிறோம், आंख खोलने से बाइबल दिखता नहीं है, கண் பைபிளை திறந்தா கண்ணு தெரியறது अब இல்ல, एक दिन में 10 सत्य पढ़ रहा ஆனா है। இப்ப 10 அதிகாரம் படிக்கிறோம்। अब आगे बढ़ रहे हैं कि नहीं? இப்ப வளர்றீங்களா இல்லையா? किस बात के चलते आगे बढ़ रहे हैं? எந்த காரியத்தை குறிச்சு வளர்றோம்? खरा उपदेश को सुनने से। ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கும்போது। समझ में आया? புரியுதுங்களா? हालेलुया। हालेलुया। इसलिए खरा उपदेश को सुनना है। ஆரோக்கியமான வசனத்தை உபதேசத்தை கேட்கணும்। पास्टर डांटने से भी अपने पास्टर है ना? பாஸ்டர் திட்டுனாலும் அவங்க பாஸ்டர் தானே? हैं?
डांटने से भी अच्छे के लिए डांट रहे हैं। திட்டுனாலும் உங்க நல்லதுக்காக தான क्या திட்டுறாங்க. पास्टर पागल है, फालतू में कभी हमेशा डांटते रहे, ऐसा थोड़ी है। பாஸ்டர் என்ன பைத்தியமா எப்ப வந்தாலும் யார் வந்தாலும் திட்டிட்டே இருக்கிறதுக்கு? ऐसा है, पास्टर पागल है? அப்படியா? ऐसा तो नहीं। அப்படி இல்ல. गलती करते तो डांटेंगे, தவறு பண்ணா திட்டுவோம். सबके बीच में गलती करेंगे तो सबके बीच में डांटेंगे। எல்லாருக்கும் முன்னாடி தப்பு பண்ணா எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டுவோம். गुप्त में गलती करेंगे तो अकेले बुलाकर डांटेंगे। தனியா ரகசியமா பாவம் பண்ணா தனியா சொல்லுவோம். पति पत्नी के विरोध कुछ करेंगे तो दोनों को बुलाकर डांटेंगे, புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனைன்னு சொன்னா தனியா கூப்பிட்டு சொல்லுவோம். क्योंकि सुधरना है, ஏன்னா திருந்தணும். सुधरना है। திருந்தணும். हमारा प्रभु पवित्र प्रभु है। அவரோட தேவன் பரிசுத்தமானவர். इस प्रकार बोलने से இப்படி சொல்லும் பொழுது आप आज्ञा मानना है, நம்ம கட்டளைகளா आज्ञा मानना है। कीलपड़ीनो கீழ்ப்படியணும். हालेलुया। ஹalleluya. तो हमें जो सिखाने वाले पास्टर எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஊழியர் कितनी बार मुझे डांटे थे, எத்தனையோ தடவை திட்டி जो இருக்காங்க. मैं किया नहीं என்ன செய்யவே இல்ல उसके காரியம். लिए डांटे थे। செய்யாத காரியத்துக்கு திட்டு வாங்கி இருக்கிறேன். मैं किया ही नहीं அந்த है, காரியத்தை நான் செய்யவே இல்ல. फिर भी मुझे डांटे थे। ஆனாலும் அவங்க என்னை திட்டி இருக்காங்க. देखिए उनके द्वारा अगर हम डांट खाते हैं तो हमारे जीवन में आशीर्वाद होती है। அவங்கள்ட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்குறேனோ அவ்வளவு எனக்கு ஆசீர்வாதமா भजन இருக்கு. संहिता 141 ले लीजिए, சங்கீதம் 141 141 उसका சங்கீதம் 5 पढ़ेंगे। 5. हाँ पढ़िए जल्दी। डर में मुझको मारे तो या कृपा मानी जाए ये कृपा मानी जाए, और मानी जाएगी, ताड़ना दे और मुझे ताड़ना दे तो यह मेरे सिर पर ये तो मेरे सिर पे तेल ठहरेगा। तेल ठहरेगा। मेरा सिर उसे इनकार न करे मेरा सिर उसे इनकार न करेगा। देखिए क्या क्या है, सुनिए सुनिए। धर्मी मुझे कूटे நீதிமான் என்னை தயவாய் குட்டி तो उसको मना नहीं करूंगा, அத நான் தடை பண்ண मुझे மாட்டேன். ताड़ना दे। அவங்க தண்டனை கொடுக்கட்டும். चाड़ी लेके मारने से भी குச்சி எடுத்து அடிச்சாலும் मैं उनको संगति नहीं छोड़ूंगा, நான் அவங்களோட சங்கதியை விட மாட்டேன். मैं पास्टर को नहीं छोड़ूंगा, நான் என் பாஸ்டரை விட संगति மாட்டேன். को नहीं छोड़ूंगा। நான் ஐக்கியத்தை விட மாட்டேன். भाई अच्छी बात के लिए ना मतलब मुझे समझा ताड़ना दिया, நல்ல காரியத்துக்கு தானே எனக்கு தண்டனை ये கிடைக்கும். ज्ञान हमको होना இந்த चाहिए, காரியம் எனக்கு கிடைக்கும். ये बुद्धि हमें होना இந்த चाहिए। ஞானம் நமக்கு உண்டாகணும். देखिएगा பாருங்க, आप गलती करने के समय में நீங்க தப்பு செய்யும்போது आपको अगर कोई डांटता है ஒருத்தவங்க உங்களை திட்டுறாங்க, जरूर वो आपसे प्रेम करता है। கண்டிப்பா அவங்க உங்களை आप நேசிக்கிறாங்க. गलती करने के समय में நீங்க தவறு பண்ணும்போது अनदेखी करते हैं யாரும் பார்க்காத கூட போயிட்டா तो वो आपसे प्यार नहीं करता। அவங்க உங்களை நேசிக்க மாட்டாங்க. ये दोनों हमारे कलीसिया में है, இது ரெண்டுமே நம்ம சபையில ये இருக்குது. दोनों हमारे जीवन में होना இது है। ரெண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டாகணும். मेरे बच्चों को भी ऐसे इंकरेज करता हूँ, நானும் என் பிள்ளைங்களை அப்படி சொல்றேன். गलती करने से मारना भी है। தவறு பண்ணா அடிப்பது உண்டு. 10 वचन पढ़ के याद करके बोल दिया है, 10 வசனம் சொல்லிட்டா हाँ चलो ठीक है तुमको कुछ खिलाएंगे, நான் சொல்லுவேன் உனக்கு பானிபூரி चलो சாப்பிட்டு तुमको घूमने के लिए ले உன்னை जाएंगे, நான் சுத்த அழைச்சிட்டு मैं போவேன். ले जाता हूँ। வா உன்னை அழைச்சிட்டு போறேன். जब गलती करते हैं எப்ப தப்பு பண்றாங்களோ साड़ी को बोलना नहीं चाहिए, அந்த குச்ச மறக்க கூடாது. ये हमारे कलीसिया में भी है। இது நம்ம சபையிலயும் आप प्रार्थना में नहीं आएंगे तो நீங்க ஜெபத்துக்கு வரலனா प्रभु को छोड़ देने से அப்புறம் ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா आपको क्या होने वाला है प्रभु हम लोग को बताता है। உங்களுக்கு என்ன ஆக போகிறதுங்கறத ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறார். आपको समझ आया? உங்களுக்கு புரியுதா? मैं 2 परिवार को पहले बोला हूँ, ரெண்டு குடும்பத்தை முன்னாடியே சொன்னேன். याद है? கவனிக்கிறீங்களா? पहले बोला ना ये 2 परिवार को, ரெண்டு குடும்பத்தை சொன்னேன். समझ आया? புரிஞ்சுச்சா? हालेलुया। हालेलुया। और भी अनेक परिवार भी हैं 13 परिवार कम से कम। நான் குறைஞ்சது ஒரு 13 குடும்பங்கள் तो உண்டு. इसीलिए देखिए आप प्रभु में नहीं बढ़ रहे हैं तो थोड़ा समझाएंगे, थोड़ा आगे और मतलब ताड़ना भी है। நீங்க ஆண்டவருக்குள்ள வளரலன்னு சொன்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது. इब्रानियों का पत्री எபிரேயர் புத்தகம் अध्याय 6 6ஆம் அதிகாரம் वहाँ अब लिखा है, அங்க எழுதி இருக்கு. शायद 6 या कितना वहाँ लिखा है, प्रभु 6 नहीं अब वहाँ लिखा है, प्रभु जिससे प्यार करता है उसको ताड़ना भी देता है। जिसको मिला पढ़िए, 6 नहीं है, अब 6 नहीं है, अब उसको प्रभु को महिमा हो। ठीक है उसको हम छोड़ देंगे, समय हो जाएगा। प्रभु को धन्यवाद। तो प्रभु जिससे ज्यादा प्यार करता है उसको क्या करता है? தாழ்னா விடுதா. ताड़ना भी देता है। सिर्फ प्रभु प्यार ही करते रहेगा तो वो गलत है, आपके सोच गलत है। ஆண்டவர் எப்பயும் நேசிச்சிட்டே இருக்கிறது அது நம்மளோட தவறு. देखिएगा
सुनिएगा, கவனிங்க. मेरे जीवन में अनेक बातों को प्रभु प्रेम से बताया है, ये डांटा भी है। எனக்கு ஆண்டவர் अनेक காரியங்களை அன்பாவும் சொல்லி கொடுத்தார், கட்டளையாவும் சொன்னார். डरा जाता है जब प्रभु डांटता சில है। நேரம் ஆண்டவர் திட்டும் பொழுது பயம் வந்துருது உள்ளத்துக்குள்ள. मैं पिछले दिन 7 दिन उपवास किया हूँ, நான் 7 நாள் உபவாசித்தேன். तो प्रभु से अनेक बातों को बोला हूँ, ஆண்டவர்ட்ட अनेक காரியங்களை अनेक சொன்னேன். बातों को मांगा हूँ। நான் अनेक காரியங்களை கேட்டேன். प्रभु मुझे बोला नहीं ஆண்டவர் எனக்கு ஒண்ணும் சொல்ல. कि दूंगा। நான் கொடுப்பேன்னு சொல்லி. मैं प्रभु से बोला, प्रभु 7 दिन किया, आपने बोले नहीं मेरे को, आप दीजिए, मैं दूंगा, नहीं बोले हैं। ஆண்டவர்ட்ட கேட்டா 7 நாள் உபவாசித்தா நான் இப்படி செய்வேன்னு நீங்க சொல்லலையே. सुनिएगा, கவனிங்க. मुझे नहीं बोलने से भी प्रभु तो बोल दिया। என்னகிட்ட சொல்லணும்னாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. मेरे पत्नी एक ऑनलाइन मीटिंग अटेंड नहीं किया, वहाँ मतलब मेरे यहाँ अटेंड कर रहे थे। என் மனைவி ஒரு ஆன்லைன் பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. अचानक उसमें एक प्रभु का दास ने அதுல ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொன்னார், मेरे पत्नी का नाम लिया। என்னோட மனைவி பேர் எடுத்து इस ऑनलाइन मीटिंग में இந்த ஆன்லைன் மீட்டிங்ல एक बहन नगोमी जान है, उसका नाम அது பேர் நகோமி ஜான். क्या नाम है? அவங்க பேர் என்ன? नगोमी जान है। நகோமி ஜான். आप स्क्रीन पे आइए, நீங்க ஸ்கிரீன்ல வாங்க. मैं आपके लिए प्रार्थना करना चाहता हूँ। நான் உங்களுக்காக ஜெபிக்க आपकी விரும்புறேன். सेवा में प्रभु ये सब करने वाला है। உங்க ஊழியத்துல எந்தெந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் நான் செய்ய போறேன்னு சொல்றேன். सुनिएगा, கேளுங்க. मैं वहाँ 7 दिन बोला, प्रभु आपने बोले नहीं। நான் 7 நாளுக்கு போயிட்டு காட்டுல உட்கார்ந்துகிட்டு உபவாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், சொல்லலே ஆண்டவரேன்னு. मैं घर में आया, நான் வீட்டுக்கு வந்தேன். मेरे पत्नी सारे बात को बता दिया। என் மனைவி எல்லா காரியத்தையும் சொன்னாங்க. हमारा सेवा में प्रभु क्या क्या करने वाला है, நம்ம ஊழியத்துல ஆண்டவர் என்னென்ன செய்ய போறாரு, फिर हमारे विश्वासियों को भी क्या क्या करने वाला நம்ம है। விசுவாசிக்கு என்னென்ன செய்ய போறாரு. मेरे अंदर बहुत आनंद என் हुआ, உள்ளத்துல ரொம்ப சந்தோஷம். बहुत आनंद हुआ। என் உள்ள ரொம்ப சந்தோஷமா तुरंत இருந்துச்சு. अभी तक मेरे पत्नी को नहीं बोला हूँ। நான் இன்ன वரைக்கும் என் மனைவிட்ட சொல்லல. वहाँ जंगल में 7 दिन उपवास प्रार्थना में जो मैंने प्रभु से मांगा हूँ, वो सारे बातों को परमेश्वर अपने दास का द्वारा मेरे पत्नी से प्रकट कर दिया। நான் 7 நாள் காட்டுல இருந்துட்டு உபவாசம் பண்ணி என்னென்ன காரியத்தை ஆண்டவர்ட்ட கேட்டனோ, ஆனா என் மனைவிட்ட அந்த காரியத்தை पास्टर का नाम मुझे मालूम नहीं है, அந்த பாஸ்டருக்கு பேர் எனக்கு தெரியாது, कहाँ रहता मालूम नहीं எங்க है, இருக்காருன்னு தெரியாது, उस पास्टर का वहाँ उनके कुछ भी उनके विषय मालूम नहीं है, அவரை குறித்து எந்த காரியமே எனக்கு தெரியாது. लेकिन इतना मालूम है, ஆனா எனக்கு தெரியும் ஒண்ணு, जो प्रभु से मांगा हूँ सब प्रभु बोल दिया நான் दूंगा। என்னென்ன ஆண்டவர்ட்ட கேட்டேனோ எல்லாம் ஆண்டவர் தந்தாரு. आप इस कलीसिया में बना रहिएगा, நீங்க இந்த சபையில நிலைச்சிருங்க. सिर्फ हमारे जीवन में आशीर्वाद नहीं, என்னோட வாழ்க்கையில மட்டும் தான் ஆசீர்வாதம் இல்ல, हमारा जीवन में मिलने वाले आशीर्वाद आपके ऊपर भी आएगा। எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் அப்படியே பரவி வரும். 7 दिन हम क्यों उपवास करते हैं, बार-बार क्यों उपवास प्रार्थना करते हैं? 7 நாள் என்னத்துக்கு உபவாசம் பண்ணோம்? क्या मेरे पत्नी के लिए करता हूँ, என் மனைவிக்காக பண்ணனா, मेरे बेटा के लिए करता है, என் பையனுக்காக பண்ணனா, किस लिए करता हूँ? என்னத்துக்காக பண்ண? उन लोगों के लिए प्रार्थना तो होता है, அவங்களுக்காக ஜெபம் ஆகுது, लेकिन ज्यादा आप लोग हैं, ஆனாலும் அதிகமாக உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். आप लोगों के लिए प्रार्थना करते हैं। உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். हमारे कलीसिया में जो नियम प्रभु ने दिया है, इस प्रकार और कलीसिया में नहीं है। என்ன எப்படிப்பட்ட சில ஒழுங்குகள் ஆண்டவர் நம்ம ஊழியத்துல தந்திருக்காரோ வேற சபைகள்ல இல்ல. आप लोगों का सभी लोगों का नाम इसमें है, இந்த டைரியில எல்லாரோட பேரும் எழுதப்பட்டிருக்கு. फोन नंबर मेरे पास में है। போன் நம்பர் இருக்கு. कोई बताता है कि मेरा एक बीमारी है, சிலர் சொல்றாங்க எனக்கு இந்த வியாதி, तुरंत लिखते हैं, प्रार्थना करते हैं। உடனே அதை எழுதி ஜெபம் பண்றோம். कलीसिया के लोग भी मेरे साथ मिलकर प्रार्थना करते हैं। சபையார்களும் சிலர் சேர்ந்து என்னோட ஜெபிக்கிறாங்க. पिछले बार संध्या बोली थी मेरे पापा आने चाहते हैं, उसके लिए प्रार्थना कीजिए। சந்தியா சொன்னா எங்க அப்பாவும் எங்களோட சபைக்கு வரணும்னு விரும்புறாங்கன்னு சொல்லி मैंने ஜெபம் लिखा हूं, प्रार्थना किया। நான் எழுதி இருக்கிறேன், ஜெபம் பண்றேன். शायद आज नहीं आए हैं, இன்னைக்கு வரல, लेकिन हमारा प्रार्थना बेकार नहीं हुआ। ஆனா நம்மளோட ஜெபம் வீண் போகாது. अगली बार आएंगे, அடுத்த முறை கண்டிப்பா வருவாங்க. समझ में आ गया? கரெக்ட்டா? हमारे लिए जो नियम प्रभु दिया, इस प्रकार का नियम और किसी भी कलीसिया में मैंने देखा भी नहीं। நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் சொன்னாரோ கண்டிப்பா செய்வார். तो इसलिए हमें क्या करना है, நாம என்ன செய்யணும்? धर्मी हमें कूटेगा, நீதிமான் என்ன குட்டினாலும் हमें ताड़ना देगा, அது கண்டிப்பா நமக்கு उसको इनकार नहीं करना, அது தடை பண்ண கூடாது. इनकार कभी नहीं करना। தடை பண்ண கூடாது. पास्टर ने डांट दिया है, பாஸ்டர் திட்டிட்டாரு, उसका कोई चिंता नहीं करना। அத குறிச்சு கவலைப்பட கூடாது. सोचना किस लिए डांटा है, அது யார் திட்டினாரு? वो प्रार्थना में आने के लिए नहीं आ रहे, इसलिए। ஜெபத்துக்கு வரலன்னு சொல்லி, हाँ इसीलिए இதனாலதான் आने वाले दिन में हानि होगा करके प्रभु बताया होगा, इसलिए बताया। ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு வர ஒரு நாட்கள்ல ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு ஆண்டவர் प्रार्थना சொல்லிருக்காரு. में आने वालों को कोई कमी नहीं होगा। ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகாது. प्रार्थना में आप आ रहे हैं, நீங்க ஜெபத்துக்கு வரீங்க, आप आराधना कर रहे हैं, நீங்க ஆராதனை பண்றீங்க, आप विश्वास ही कर रहे हैं, நீங்க விசுவாசிக்கிறீங்க, आप बपतिस्मा लेने वाले நீங்க हैं। ஜெபம் ஞானஸ்நானம் எடுக்க போறவங்க. मैं गारंटी से बताऊंगा,
शैतान आपके सिर में एक बाल भी उखाड़ नहीं सकता है, பிசாசு உங்க தலையில ஒரு முடிய கூட புடுங்க முடியாது. क्योंकि प्रभु आपके साथ है। ஏன்னா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். आप संगति से दूर हो जाएंगे, ஐக்கியத்தை விட்டு தூரமாயினீங்கன்னா मैं कुछ नहीं बोल सकता हूँ। நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. तो इसलिए खरा उपदेश में बना रहिएगा। ஆரோக்கியமான உபதேசத்துல நிலைச்சிருங்க. आप इब्रानी पत्री उसका 12:1 पढ़ेंगे। எபிரேயர் 12:1 इस दौरान जब के गवाहों का ऐसा बड़ा बादल हाँ, बस 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 मतलब वहाँ लिखा यीशु के वजह से विश्वास के करता, விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர். तो विश्वास को प्रभु ने आपके जीवन में शुरू कर दिया है। ஆண்டவர் விசுவாசத்தை நமக்குள்ளாக உருவாக்குகிறார். आपको अंदर विश्वास को दे दिया है, நம்ம உள்ளத்துல விசுவாசத்தை போட்டுட்டாரு. आप उसको बढ़ाना चाहिए। அத நம்ம தான் வளர்க்கணும். आप पढ़ेंगे लूका 17:5 पढ़िए। 17 लूका 17:5 17:5 पढ़िए जल्दी। ये कि वह हमारी जाति 17:5 जल्दी। प्रेरितों ने प्रभु से कहा, प्रेरितों ने यीशु प्रभु से कहा हमारा विश्वास हमारे विश्वास बढ़ा। बस बस देखिए वो लोग जिंदगी हमारे विश्वास को बढ़ा। அவங்க ஜெபித்தாங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண आपके வேண்டும். अंदर परमेश्वर विश्वास दे दिया है, உங்க உள்ளத்துல ஆண்டவர் விசுவாசத்தை उस கொடுத்துட்டாரு. विश्वास को आपको बढ़ाना அந்த चाहिए। விசுவாசத்தை நீங்க வளர வைக்கணும். मत्ती लिखी सुसमाचार अध्याय 25 में घटना लिखा है, மத்தி 25வது அதிகாரம் उसका 15 से 26 तक लिखा है। 15 இருந்து 24 मत पढ़िएगा, படிக்க समय வேண்டாம். ज्यादा हो जाएगा। சமயம் நல்ல. वहाँ मैं बता रहा समझिएगा, एक राजा दूर में जा रहा था देश में, ஒரு ராஜா ரொம்ப தூரமா போறாரு. अपने सेवकों को बुलाया, அவங்க ஊழியக்காரனை கூப்பிட்டாரு. एक आदमी के पास 5,000 रुपया दिया, ஒரு ஆள்கிட்ட 5000 கொடுத்தாரு. एक आदमी के पास में 2,000 रुपया दिया, ஒரு ஆள்கிட்ட 2000 கொடுத்தாரு. एक आदमी के पास में 500 दिया, இன்னும் ஒரு ஆள்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தாரு. उनके योग्यता के अनुसार। அவங்களோட கெபாசிட்டிக்கு अब தகுந்த वापस आया, வாபஸ் திருப்பி வந்தாரு. अब पूछा, கேட்டார் 5,000 जो लिया उसे पूछा, 5000 கொடுத்தவன்ட்ட கேட்டாரு. वो 5,000 रुपया को द्वारा और 5,000 रुपया कमाया। 5000 வச்சு இன்னும் 5000 சம்பாதிச்சு கொடுத்தான். 10,000 को मालिक को दिखाया, लीजिएगा आपने 5,000 दिया और 5,000 कमाया हूँ। 10,000 தான் அந்த எஜமான்ட்ட கொடுத்தான். 10,000 कमाया, ले लीजिए बोला। 10,000 தான் நான் சம்பாதிச்சிருக்கேன் கொடுத்தான். मालिक ने बोला மாலிக் சொன்னா तू रखो, நீ வச்சுக்க. तो 5 शहर का तो अधिकारी हो जाओ। நீ 5000க்குள்ள ஏரியால நீ ராஜாவாயிடு. 5 पट्टनंगल 5 பட்டணங்களுக்கு நீ ராஜா. 2,000 रुपया वाला आया, 2000 வாங்குனது வாங்குனா. उसने बोला मालिक आपने 2,000 रुपया दिया और 2,000 में कमाया हूँ, 2000 கொடுத்தீங்க என்ன 2000 ये 4,000 आपका ये ले लीजिएगा। 4000 தாங்க. मालिक ने बोला எஜமான் சொன்னா कोई बात रखो रखो, நீ வச்சுக்க. तो 200 शहर का अधिकारी हो जाओ। நீ 200 பட்டணத்துக்கு ராஜாவாயிடு. फिर आखिरी 500 वाला आया, அப்புறம் 500 ரூபாய் உள்ள கடைசி ஆள் வந்தான். वो आकर क्या करने लगा, அவன் வந்து என்ன சொன்னா तेरे विषय में मैं जानता நான் हूँ, உன்னை பத்தி நல்லா தெரியும். तू जहाँ बोता नहीं वहाँ काटता நீ है, எங்க விதைக்கலையோ அங்க நீ அறுக்குறவன். तू कंजूसी है, நீ அதாவது கஞ்சாமுட்டி. तू आदमी अच्छा नहीं நீ है, நல்லவன் இல்ல. तुम्हारा पैसा रखा हूँ। உன் பணத்தை அப்படியே வச்சிருக்கிறேன். उसने बोला कहाँ रखा, எங்க வச்சிருக்கிற? मिट्टी खोदा, அப்படியே மண்ணை நோண்டணும். मिट्टी खोदा, மண்ணை நோண்டி सब लोग देख रहे थे, அப்படியே பாக்குறாங்க क्या எல்லாரும். घर उर बना रहा है, என்ன வீடு கட்ட போறோமா? मिट्टी खोद के आखिरी वो 500 रुपया को उसके अंदर रखा, அந்த பணத்தை வந்து மண்ணுக்குள்ள மூடி வச்சிருக்கான். उसको लेके ये लो तुम्हारा रुपया। இந்த உன் பணம். राजा को गुस्सा आया, ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. जब तुम मेरे विषय जानता है कि मैं जहाँ बोता नहीं वहाँ काटता हूँ, நீ வந்து என்ன குறிச்சு உனக்கு தெரியும் நான் எங்க விதைக்கலையோ அங்க அறுக்குறேன்னு சொல்லி तो तुम्हारा पैसा का तो वहाँ डाल लेता, मैं ब्याज समेत ले लेता। நீ அந்த பணத்தை வட்டி கொடுத்து வச்சிருந்தீனா நான் முதல்ல வந்து எடுத்துக்குவானே. आखिरी लिखा है, கடைசில எழுதி இருக்கு इससे आलस्य दास को, இந்த சோம்பேறி इस आलस्य दास को சோம்பேறி उसका ஊழியக்காரனே. फिर वो वचन पढ़िए 15 का 26 पढ़ेंगे, मत्ती 15 का 26, हाँ मत्ती 15 का 26 25 का 26, हाँ जल्दी। उसके स्वामी ने उसे उत्तर दिया, हाँ, हे दुष्ट और आलसी दास, हे दुष्ट और आलसी दास, जब तू ये जानता हाँ बस देखिए क्या बोला, हे दुष्ट और आलसी दास। இது வந்து இந்த எஜமான் சொல்றாரு பொல்லாதவனும் சோம்பலும் ஊழியக்காரனே उसको उठाकर अंधेरे में डालने के लिए कहा, அவனை தூக்கி அந்தகாரத்துல தூக்கி போடுன்னு சொன்னாங்க. वहाँ लिखा इस निकम्मे दास को இந்த பொல்லாத ஆளை बाहर अंधेरे में डाल
डाल दो வெளியில தூக்கி போடுங்க. जहाँ रोना और दांत पीसना எங்க होगा பல்கடிப்பாகிறது? अंधेरे और रोना दांत पीसना कहाँ होगा இருளும் பல்லு கடிக்கிறது எங்க ஆகும்? कहाँ होगा बताइए எங்க ஆகும் சொல்லுங்க? नरक में होगा நரகத்துல ஆகும். इसके अंदर क्या क्या गलती थी இதுக்குள்ள இவருக்குள்ள என்னென்ன தவறு இருந்துச்சு? ये काम नहीं किया வேலை செய்யல. आलसी है சோம்பேறி. ऐसे बैठे रहा அப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க. 500 मिला था और भी कमाना था 500 ரூபாய் கிடைச்சிருக்குன்னா இன்னும் बैठे रहा आलसी है சோம்பேறி. आलसी लोगों को प्रभु मदद नहीं करेगा சோம்பேறிக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். हो सकता है आप काम पे सच्चा है ஒருவேளை நீங்க உங்க வேலையில உண்மையா இருக்கலாம். रुपया कमाने वाले काम पे सच्चा है பணத்துல உண்மையா இருக்கலாம். घर का झाड़ू बर्तन सब बातों में सच्चे हैं வீடு துடைக்கிறது பாத்திரம் அலக்குறது உண்மை. परमेश्वर के काम पे आप कितने सच्चे हो ஆனா ஆண்டவருடைய காரியத்துல நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க? प्रार्थना की सेवा को कैसे कर रहे हैं ஜெபம் காரியத்துல எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க? आराधना को कैसे कर रहे हैं ஆராதனையில எப்படி இருக்கிறீங்க? दान दशम की सेवा कैसे कर रहे காணிக்கை हैं தசம பாகத்துல எப்படி இருக்கிறீங்க? वचन पढ़ने की सेवा कैसे कर रहे हैं படிக்கிறதுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? उसके अनुसार प्रभु आपका आशीर्वाद करेगा அதன்படிதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். सांसारिक काम में आप आलस्य नहीं है உலக காரியத்துல நீங்க சோம்பேறி கிடையாது. परमेश्वर के काम पे आप आलसी है ஆண்டவருடைய காரியத்துல நீங்க சோம்பேறியா तो இருக்கிறீங்க. कैसे आशीर्वाद मिलेगा எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? आशीर्वाद प्रभु देगा नहीं ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். क्या सुबह उठ के आधा घंटा 1 घंटा लिखा आधा घंटा नहीं कर नहीं पाए காலையில எழுப்பி ஒரு அரை மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாது. या ஒரு कुछ மணி लोग நேரம் ஜெபிக்கிறவங்க बता सकता हूं आधा घंटा भी प्रार्थना नहीं किया நான் கண்டிப்பा சொல்ல முடியும் சிலர் அரை மணி நேரம் கூட ஒரு நாள் நீங்க इतने साल से ஜெபிக்கிறீங்க. प्रभु के पास आते आधा घंटा प्रार्थना कर नहीं पाओगे அரை மணி நேரம் கூட ஜெபிக்கிறது இல்லன்னு क्या சொன்னா तुम्हारे लिए यीशु ने अपना जीवन दिया उसके लिए तो आधा घंटा दे नहीं पाएंगे ஆண்டவர் இயேசு உனக்காக தன் ஜீவனே கொடுத்திருக்காரு. அவருக்காக அரை மணி நேரம் கொடுக்க முடியாதா? बपतिस्मा लेंगे आज लेंगे कल लेंगे ஞானஸ்நானம் எடுப்பேன் இன்னைக்கு எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன் தள்ளி போயிட்டே இருக்கு. इतना शांति आशीर्वाद प्रभु दिया उसको याद नहीं है आपको எவ்வளவு சமாதானத்தை ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். बपतिस्मा लेने में क्या बिगड़ जाएंगे ஞானஸ்நானம் எடுத்தா என்ன கெட்டு போயிடுவோமா? बपतिस्मा ले लिया तो ஐயோ भूत है பாப்திஸ்மா எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கணும்? कुछ लोग ऐसे सोच रहे हैं அப்படி சிலர் நினைக்கிறீங்க. आपके बीवी अभी जैसा वैसे ही रहेगी எப்படி உன் மனைவி இப்ப இருக்கிறாளோ அப்படியே தான் இருப்பா. कोई बदलने की जरूरत नहीं ஒண்ணு மாற்றத்துக்கு தேவையில்லை. वो विश्वास करती है அவ விசுவாசிக்கிறா. पति क्यों उसको रखता है ஐயா புருஷன் அதை தடவணும். अभी जो स्वभाव है पति जानता है இப்ப இருக்கிற சுபாவம் எப்படிங்கிறது புருஷன் தெரியும். बपतिस्मा के बाद में वैसे रहेगी ஞானஸ்நானத்துக்கு பிறகு அவன் அப்படிதான் இருக்க போறான். तो आप उसको क्यों मना कर रहे हैं அதை ஏன் நீ தடை பண்ற? बपतिस्मा कैसा होता है பப்திஸ்மானா என்ன? आज का आगे देखिए இன்னைக்கு வந்து பாருங்க. उसके बाद में बताना அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. हालेलुया हालेलुया एनकरेज मतलब उसको बढ़ाना है அவங்களை உற்சாகப்படுத்தணும். आपको प्रभु विश्वास दिया है ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசம் தந்திருக்காரு. विश्वास को बढ़ाओ விசுவாசத்தை வளர पवित्रता பண்ணுங்க. दिया है பரிசுத்தத்தை தந்தாரு. उसको बढ़ाओ அதை வளரு. प्रार्थना का जीवन दिया है ஜெப வாழ்க்கையை தந்திருக்காரு. उसको बढ़ाओ அதை बाइबल दिया है வேதத்தை கொடுத்திருக்கார். उस वचन को पढ़ने का आदत बढ़ाओ அந்த வசனத்தை படிக்கிறத வளர பண்ணுங்க. सारे आत्मिक बातों में आत्मिक सेवा में एक बढ़ोतरी को आपको लाना है எல்லா ஆவிக்குரிய காரியத்திலும் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம காண வேண்டும். आलसी नहीं बनना है சோம்பேறி ஆக கூடாது. बीड़ी छोड़ ही नहीं रहा வீடியோ விடுறதுக்கு மனசு இல்ல. छोड़ ही नहीं रहा விட மாட்டறா. ऐसे छोड़ के जाएगा அப்படியே விட்டுட்டு போவியா? हैं? क्या बीड़ी अपने आप को छोड़ के जाएगा வீடியோ ஒண்ணு உன்னை விட்டுட்டு போகாது. आप प्रभु को पहले हाथों का अर्पण करो நீங்க உங்க கையை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கணும். मन को अर्पण करो மனச ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर छुटकारा दे கர்த்தர் விடுதலை தருவார். हालेलुया ஹalleluya. तो इसीलिए आप उसको बढ़ाना जरूरी அவைகளை நம்ம வளர ஆண்டவருக்குள்ள வளரணும். पहला तीमुथियुस उसका पहला अध्याय का 10 पढ़ेंगे 1 தீமோத்தேயு 10வது அதிகாரம் 1வது पहला வசனம் अध्याय उसका 10 10:1 पहला தீமோத்தேயு पर अब हमारे उद्धार करते व्यभिचारियों पुरुष गंभीरों मनुष्य की बचने वालों झूठ बोलने वाले सॉरी उसका 10 नहीं उसका जो है आप उसका 19 पढ़ेंगे 19 और विश्वास और उस अच्छे विवेक को थामे रह जिसे दूर करने के कारण कितनों का विश्वास रूपी जहाज डूब गया है देखिए विश्वास को दूर नहीं करना चाहिए விசுவாசத்துல நம்ம வந்து தூரமாக கூடாது विश्वास को अपने से दूर मत कीजिएगा விசுவாசத்தை நம்மட்ட இருந்து தூரமாக கூடாது यहाँ लिखा है विश्वास एक जहाज के रूप में है விசுவாசம் ஒரு கப்பலை போல உள்ளது वो समुद्र में तैरते रहेगा அதே கப்பல் அந்த மிதந்துட்டே போகும் अगर आप विश्वास को दूर कर दिए
दिए அந்த हैं விசுவாசத்தை நம்ம தூரமாக்கிட்டோம்னா तो आपका वो जहाज डूब जाएगा। அந்த கப்பல் முழுகி போயிடும். तो विश्वास क्या हो गया? विश्वास डूब जाएगा। விசுவாசமும் முழுகி போயிடும். उसके बाद जीवन में कोई फर्क नहीं होगा, அப்புறம் வாழ்க்கையில ஒரு कोई आशीर्वाद नहीं होगा। ஒரு ஆசீர்வாதம் இல்ல. ये एकदम जूता वाला डिब्बा का सामान। அப்படியே காலி டப்பா போல தான் இருக்கும். जूता वाला डिब्बा का कहानी आपको मालूम है? ஷூ டப்பாக்கான கதை உங்களுக்கு தெரியுமா? कितने लोग मालूम है? எத்தனை பேருக்கு தெரியும்? जूता का डब्बा दुकान में नहीं है, याद नहीं है? ஷூ டப்பா கதை யாருக்கு ஞாபகம் लड़का இருக்கா? सारा जूता निकाल कर बेच दिया, मालिक आके देखा पूरा खाली था। ஒரு பையன் அந்த கடையில உள்ள எல்லா ஷூவையும் வித்துட்டான். याद அது आ ஒரு गया? டப்பா வச்சிட்டு இருக்கான். याद आ गया? हाँ हाँ, अभी याद आया। ஞாபகம் வந்துச்சா? ऐसे मत बोलना। இதெல்லாம் மறக்க अगर आप विश्वास को दूर कर दिए हैं விசுவாசத்தை தள்ளி வச்சிட்டு तो विश्वास के समान तो दिखेंगे, விசுவாசி போல தான் இருப்பீங்க. परंतु विश्वास नहीं रहेगा। ஆனா உள்ளுக்குள்ள விசுவாசம் இருக்காது. यीशु ने बोला, இயேசு சொன்னார் मनुष्य का पुत्र आने के समय में மனுஷகுமாரன் வரும்போது क्या विश्वास को देखेगा? விசுவாசத்தை காண்பேனோ? किसके जीवन में? யாருடைய வாழ்க்கையில? विश्वासियों के जीवन में। விசுவாசிகளுடைய வாழ்க்கையில. प्रभु का आगमन के समय में ஆண்டவருடைய வருகையின் போது विश्वासियों का अंदर விசுவாசிகளுக்குள்ள विश्वास नहीं रहेगा। விசுவாசம் இருக்காது. ये पहले प्रभु बताया। இது ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். अगर ऐसा है तो அப்படியானால் कोई आपको बताया, யாரும் உங்கள்ட்ட बाइक சொல்லிருப்பாங்க, तो ऐसे चलेगा तो गिर जाएगा, நீ இப்படிதான் நடந்தேனா அப்படி விழுந்துருவ. बाइक तो ऐसे गाड़ी चलाएगा तो जरूर कहीं ना நீ कहीं लग இப்படி जाएगा। வண்டி ஓட்டிட்டு போனீனா விழுந்துருவ. तो हमें क्या करना है? அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो सही से चलना चाहिए, நல்ல விதமா வண்டி ஓட்டணும். गाड़ी सही से चलाना। நல்ல வண்டி ஓட்டணும். जब हमको मालूम हो गया நமக்கு தெரிஞ்சிட்டு कि हम गिर जाएंगे விழுந்துரும். तो संभाल के चलाना, ஆனா சரியான मुறையில செய்யணும். संभाल के चलाएंगे। ரொம்ப கவனமா ஓட்டணும். कोई बोल दिया कि आपका ऐसे हो जाएगा ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க உனக்கு அப்படி ஆயிடும், तो हम ऐसे हो जाएगा, ऐसे हो जाएगा, ऐसा नहीं चलना। அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது, அப்படியே तो ஆயிடுவேன்னு சொல்லி. वो नहीं होने के लिए हमें क्या करेंगे? நான் அது ஆக கூடாதுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? डॉक्टर का बोली और प्रभु का दास का बोली में फर्क होता है। டாக்டர் சொல்ற வார்த்தைக்கும் பாஸ்டர் ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைக்கும் டிஃபரெண்ட் உண்டு. डॉक्टर बोलेगा டாக்டர் சொல்லுவான் ये गर्दन में कैंसर இந்த है, கழுத்துல கேன்சர் இருக்கு, मच्छर काटा, सूजन है, இங்க கொசு கடிச்சு வீங்கி இருக்கு, कैंसर हो सकता है, கேன்சரா இருக்கும், स्कैन कराओ, போய் செக் பண்ணு, एक्सरे कराओ। எக்ஸ்ரே பண்ணு, कर दिया, போய் பண்ணியாச்சு. फिर भी ये दवाई ले लो, ஆனா இந்த மருந்தை 2 சாப்பிடு, सप्ताह बाद में आ जाओ। இன்னும் 2 வாரத்துக்கு பிறகு வா. हार्ट दर्द हो रहा है, நெஞ்சில வலி, वो गैस का दर्द है, அது கேஸ்னால உள்ள வலி, वो हींग खाने से गैस ठीक होता है அது பெருங்காயத்தை சாப்பிட்டா நல்லா ஆயிடும், और अब लहसुन खाने से ठीक हो जाता है। அது சாப்பிட்டா நல்லா ஆயிடும். तो ज्यादा पानी पीना सही रहेगा। நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது. डॉक्टर के पास चलेंगे, உடனே டாக்டர்ட்ட போறது, सिर में दर्द आ रहा डॉक्टर, தலையில வலிக்குதுப்பா டாக்டர், सीने में दर्द आ रहा, நெஞ்சு வலிக்குது டாக்டர், वो आपका हार्ट का कुछ प्रॉब्लम होगा। அப்போ உங்களுக்கு நெஞ்சுல ஏதோ सीटी ப்ராப்ளம், स्कैन कराओ, போய் சிடி ஸ்கேன் பண்ணு, एक्सरे कराओ, எக்ஸ்ரே பண்ணு, वहां जाओ, போய் அங்க போ, ब्लड टेस्ट करो, இங்க போய் பிளட் यूरिन टेस्ट करो। யூரின் டெஸ்ட் பண்ணு. भाई थोड़ा गैस के दर्द के लिए सारे टेस्ट कराओ। சின்ன ஒரு கேஸ் ப்ராப்ளத்துக்காக எல்லா டெஸ்ட் ஃபுல் பாடி டெஸ்ட் ஆயிடும். आखिर कितना आ गया? 15,000। கடைசில 15,000 செலவு. मेरे पास एक आदमी यहाँ नहीं आया है, இங்க ஒரு ஆள் வரல, 60,000 रुपया खर्च हुआ है 60,000 செலவு பண்ணேன் बीमारी ठीक होने के இந்த लिए। வியாதி நல்லா ஆகணும்னு. तो अब 60,000 रुपया का देना है, இப்ப இந்த इसलिए काम पे जा रहा 60,000 हूँ। அதனால நான் வேலைக்கு போறேன். मुझे तो लगता है और भी खर्च होगा। இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னும் அவன் கடனாளியா தான் இருப்பான். देखिए डॉक्टर ने क्या क्या बोला आपको मालूम हो गया। டாக்டர் என்னென்ன சொன்னாருன்னு தெரியும். अब पास्टर के पास आइए। இப்ப பாஸ்டர்ட்ட வாங்க. पास्टर बोले पास्टर सीने में दर्द आ रहा है, பாஸ்டர்ட்ட வந்து சொல்றீங்க நெஞ்சில வலி, वो आपके लिए उपवास करते हैं, அவன் உங்களுக்காக ஜெபம் பண்றாரு, प्रार्थना करते हैं, பிரார்த்தனை பண்றாரு, अभिषेक भर के यीशु के नाम से सीने के दर्द छोड़ जाओ बोलते हैं। அபிஷேகத்துல இறங்கி நெஞ்சு வலியே நீ விலகி போன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. सोचते ठीक हो जाएगा, சிஸ்டர் நல்லா போயிடும், यीशु है, இயேசு இருக்கிறார், संभालेंगे, உங்களை चिंता காப்பாத்துவார், मत करो நீ सिस्टर। கவலைப்படாத சிஸ்டர். अब वो ठीक हो गया, அப்ப நல்லா ஆயிட்டு, अब उसके बाद ठीक हो गया, मेरे 10,000 रुपया दे दो, पास्टर मांगता भी नहीं। நீ உனக்கு நல்லா ஆயிட்டுனா 10,000 கூடன்னு பாஸ்டர் கேட்கறது இல்ல. देखिए विश्वास दिला रहे हैं आपको, उसमें चंगाई होती है। விசுவாசத்தை நாங்க கொடுக்கறோம், அதுல உங்களுக்கு சுகம் கிடைக்குது. डॉक्टर का बोली और पास्टर का बोली को देख लीजिएगा। டாக்டர் சொல்ற வார்த்தைக்கும் பாஸ்டர் சொல்ற வார்த்தையும் கவனிங்க. அச் कोरोना हो गया, கொரோனா ஆயிட்டு உனக்கு, वो कोरोना आ जाएगा, கொரோனா வந்துரும், ऐसा करो, அப்படி பண்ணு, ये करो, இப்படி பண்ணு, सैनिटाइजर यूज करो, அந்த सैनिटाइजर मास्क लगाओ, மாஸ்க் போட்டுக்க, बाहर क्यों निकला? வெளியிலே போயிடாத, बच्चे को दूध लेने के लिए निकला, பிள்ளைக்கு பால் வாங்க போனா डंडा लेकर पुलिस को पीटता है। குச்சி எடுத்து ஒரே அடி போலீஸ். ये तो कोरोना से भी बहुत बुरा है।
இது வந்து கொரோனா காட்டில பயங்கரமானது कितने बच्चे बिना दूध के मर गए आप जानते எத்தனையோ हैं? பிள்ளைங்க பால் இல்லாம செத்து போயிட்டாங்க कितने औरत डिलीवरी न होने के कारण मर गए मालूम है? எத்தனையோ பிள்ளைங்க சிஸ்டருங்க டெலிவரி டைம்ல இறந்து போயிருக்காங்க ये मास्क लगा रहे हैं ஏன்னா மாஸ்க் सरकार जो जो आदेश पालन करने बोल रहा करो, கவர்மெண்ட் கொடுக்கிற ஆர்டர் நம்ம கடைபிடிக்கிறது தப்பு இல்ல लेकिन मत डरो। ஆனா பயப்படக்கூடாது कोरोना से तुम मत डरो, கொரோனாவுக்கு நீ பயப்படக்கூடாது डरना तो जीवित परमेश्वर से डरो। பயந்தேனா உயிருள்ள ஜீவனுள்ள இயேசுவுக்கு பயப்படு परमेश्वर का भय मानो, இயேசுவுக்கு பயப்படு वो आपका आयु बढ़ा देगा। அவர் உங்க ஆயுஷ்னால கூட்டி यीशु தருவார் के सामर्थ्य के सामने कोई भी महामारी कुछ नहीं कर सकता। கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக ஒரு வியாதி ये உங்களை ஒண்ணும் संसार பண்ணாது. आपको डराएगा, இந்த உலகம் உன்னை பயமுறுத்தும் कोरोना आ जाएगा, கொரோனா வந்துரும் बीमारी आ जाएगा, व्याधि வந்துரும், ये आ जाएगा, ये வந்துரும், वो आ जाएगा। அது வந்துரும் डरना नहीं, பயப்படக்கூடாது डरना नहीं, பயப்படக்கூடாது विश्वास में दृढ़ होना है, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் विश्वास को दूर नहीं करना है। விசுவாசத்தை தள்ள விடக்கூடாது अब पढ़ेंगे प्रेरितों का काम அப்போஸ்தலர் புத்தகம் 8:36 8 और 34 पढ़िए, 36 पढ़िए। उसने कहा उसने कहा, जब तक कोई मुझे न समझाए, हाँ 8:36 है ना, 36 मार्ग में चलते 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 वे किसी जल की जगह पहुंचे। किसी जल की जगह पहुंचे, तब खोजे ने कहा, खोजे ने कहा, देख यहाँ जल है, देख यहाँ जल है, अब मुझे बपतिस्मा लेने अब मुझे बपतिस्मा लेने के क्या रोक है? क्या रोक है? हाँ, फिलिप्पुस ने कहा, यदि तू 8 का 36 यदि तू सारे सुनो सुनो सारे मन से विश्वास करता है विश्वास करता है तो ले सकता। तो ले सकता है। उसने हाँ, उत्तर दिया, बस बस देखिए सुनिए, ये क्या घटना है। अब एक मंत्री, एक देश का एक बहुत बड़ा अधिकारी रथ में जा रहा था, पवित्र आत्मा ने फिलिप्पुस को लेके वहां छोड़ दिया और फिलिप्पुस रथ के साथ जा रहा है। तब वो मंत्री, वो अधिकारी क्या कर रहा था, एशिया पुस्तक में जहां यीशु के विषय में लिखा है उसको पढ़ रहा था। तो पढ़ने के समय में उसने फिलिप्पुस ने उसको पूछा, तू जो पढ़ रहा है उसके विषय जानता है? वो बोला, मुझे जब तक कोई समझाए नहीं तब तक मैं कैसे समझूंगा। இந்த ஒரு தேசத்துல உள்ள ஒரு மந்திரி கிட்ட வந்து இங்க வரும்பொழுது மந்திரி வந்துட்டு இருக்கும்பொழுது அங்க உள்ள ஊழியக்காரர் பிலிப்பு சொல்றாரு, ஏசாயா புத்தகத்துல இப்படி எழுதி இருக்குன்னு சொல்லி அதை வாசிச்சு காமிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த சம்பவம் ஆகுது. तो उसने पूछा, ठीक है तुम भी मेरे रथ में बैठ जाओ। ரத்தத்துல உட்காந்துக்க. सुनिए, கவனிங்க, मास्टर फिलिप्पुस பாஸ்டர் பிலிப்பு इधर सुनते हैं। எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? कुछ लोगों का दिमाग में शैतान रस्सी लगा खींचता रहता है। சிலருடைய மைண்ட் பிசாசு அப்படியே கட்டி இழுத்துக்கிட்டே இருக்கான். वो खास कुछ लोग ध्यान சில नहीं देते। குறிப்பிட்ட ஜனங்கள் தான் அப்படி. देखिए, பாத்துக்கிட்டே இருங்க. सतीश डंडा नहीं लाया आज को, இன்னைக்கு குச்சி எடுத்துட்டு पिछले வரல सप्ताह बोला भूल गया, சொன்னாங்க. अगले सप्ताह 2 डंडा लेके आना। அடுத்த வாரம் 2 குச்சி எடுத்து வந்துரும். ठीक है, अभी देखते हैं। हालेलुया। அல்லேலூயா. सुनिए, கவனிங்க, उसने अब यीशु के विषय समझाया है। இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்லினாரு. यीशु का जन्म से लेकर मृत्यु और फिर पुनरुत्थान तक बता दिया। இயேசுவுடைய பிறப்புல இருந்து இறப்பு, அதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னாங்க. तो आखिरी जब पानी एक जगह में